மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் குமரன் கிட்ட போயிட்டு, பிரதர் உங்களுக்கு என்னால தானே இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் உங்க கடையை இப்படி உடச்சிட்டு போட்டு போயிருக்காங்க, இதுக்கு என்ன செலவாகுமோ அதை நான் ஸ்டாஃப் மூலமா எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றேன், நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எனக்கு ஒரே வருத்தம் தான், என் கையில கிடைச்ச ஆதாரத்தை நழுவ விட்டுட்டேன்னா அதை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் உங்க மூலமா எனக்கு பெரிய ஹெல்ப் ஆயிருக்கு பிரதர், அதனால நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கலன்னு சொல்லி நீங்க தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துகிட்டு, விஜய் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரி எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறாங்க. திருப்பதி பத்தின ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சுன்னா, அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா நாங்க உதவி செய்யறதுக்கு காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நிவின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவனு இப்படி சேஃபா இருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வேணுகுமரன் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க விஜய் வெண்ணிலா மாமா சொந்த ஊருக்கும் போய் அங்கேயும் அவங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனா வெண்ணிலா மாமா இங்க வரவே இல்லைன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. விஜய் என்ன பண்ண, வெண்ணிலா மாமாவும் பசுபதி இங்கதான் வச்சிருப்பான், வேற எந்த ஐடியாவும் இல்லையே, நமக்கு கிடைச்ச ஆதாரம் வேற மிஸ் ஆயிடுச்சு, இப்ப என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வியோட வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் எல்லாரும் எழுந்து எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது என்னடி இன்னும் அவ எந்திக்கவே இல்லையா, என்ன அவளை போய் எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி எழுந்திருக்காங்க. என்னடி முகம்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. தெரியலம்மா, முகம்லாம் இப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, என்னால எந்திக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே கங்கா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறாங்க. உடனே குமரன் அம்மா, நீ கர்ப்பமா இருக்க, அவனுக்கு வேற ஏதோ அம்மா போட்ட மாதிரி இருக்கு, அது உனக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ண, அவளை தொடாத, அவளே முகமெல்லாம் முக்கலமா வந்திருக்கு, என்னன்னே தெரியல, அம்மையா என்னன்னே தெரியல, அப்படி இருக்கும்போது நீ அவளை போய் தொட போற, அது உனக்கு வந்துச்சுன்னா நீ இப்ப 2 மனுஷிக்காரி, அப்படி இருக்கும்போது உனக்கும் உன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, நீ வேற ரொம்ப வீக்கா இருக்குன்னு வேற டாக்டர் சொல்லியிருக்காங்க, அவளை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறாங்க குமரன் அம்மா. உடனே பாட்டி இருந்துகிட்டு, ஏண்டி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இப்படி ஒதுக்கி வைக்கிற, நீ இருந்தாலும் கங்கா கன்சீவ் ஆகிறது ரொம்ப தாண்டி பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா வந்துட்டு, காவேரிக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இங்க பாரு, நீ இங்க இருந்தா கங்கா உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பா, நீ இங்க இருக்காம அந்த ரூம்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராத அப்படின்னு சொல்லி குமரன் அம்மா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, நான் இந்த வீட்டுக்கே வரல, நான் போய் அந்த வீட்லயே நான் இருந்துக்கிறேன், எனக்கு எப்ப சரியாகுதோ அப்ப இங்க வர்றேன் அப்படிங்கிறாங்க. அவங்க உடனே பாட்டி இருந்து குமரன் அம்மா கிட்ட, ஏண்டி காவேரி அவ மட்டும் தனியா அங்க போய் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் அம்மா, அவ அங்க இருக்கதான் நல்லதுமா, இல்லைன்னா கங்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கங்கா வருத்தப்பட்டுட்டு, அம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவ உடம்பு சரியில்லாத நேரத்துல இப்ப அவ தனியா போய் அங்க இருக்கிறது நல்லாவாமா இருக்குது, பாவமா காவேரி ஏற்கனவே ரொம்ப வருத்தத்துல இருக்கா, இப்ப நம்மளும் ஒதுக்கி வச்சோம்னா எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே இருடி, உங்க மாமியார் வேற சொல்றாங்கல்ல, அதனால அவ அங்கேயே இருக்கட்டும், அவ ஒண்ணும் நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, காவேரி எதுவா இருந்தாலும் சொல்லுடி, சொல்லாம இருந்துராத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதா கிட்ட, அம்மா நீங்கனாச்சும் அவகிட்ட பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்கம்மா, பாவம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே சொல்றாங்க. இங்க காவேரி இங்க வந்து ரூம்ல உட்காந்துட்டு, என்ன இந்த நிலைமையில நமக்கு பக்கத்துல யாருமே இல்லைல்ல பாப்பா நம்மளை பாத்துக்கிறதுக்கு, அப்பாவும் நம்ம கூட இல்ல, என்ன பாட்டியும் அவங்க எல்லாருமே வந்து நமக்கு பக்கத்துல இருந்தும் இல்லாத மாதிரி இருக்காங்க, நம்மளை கவனிக்க யாருமே இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. சரி, விஜய்க்குனாச்சும் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க. நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட கேக்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, நான் நல்லாதான் காவேரி இருக்கேன், நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தெரியலங்க, முகம் ஃபுல்லா அம்மா வந்த மாதிரி பொக்கலமா வந்திருக்கு, அதுவும் இல்லாம ரொம்ப காய்ச்சல் அடிக்கு, என்னால முடியல அப்படிங்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, அம்மா போட்ட மாதிரி இருக்குதுல்ல, அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக மாட்டாங்க, அதனால ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்பனா நீ எங்க இருக்கிற இப்ப அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருந்தேங்க, அங்க இப்படி இருக்கிறதுனால கங்காக்காவுக்கு ஏதாவது ஆயிடும் சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் இங்க வந்து இருக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. எப்படி நீ மட்டும் தனியா இருப்ப, இப்ப நான் உனக்கு துணைக்கு நாங்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வேணாங்க, இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி போனை வை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போனை வச்சுட்டு திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உடனே காவேரி பார்த்துட்டு, என்னங்க திடீர்னு சர்ப்ரைஸா வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும், அதனாலதான் நான் உங்க கூடவே இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்க இங்க இருக்கிறீங்க தெரிஞ்சுன்னா போலீஸ் ஏதாவது வந்தா பிரச்சனை ஆயிடும்லங்க, ஏங்க நீங்க அங்கேயே உங்க ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்க்கே போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்ல, உனக்கு குணமாகுற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், அம்மா வந்தா எப்படிங்க சமாளிக்கிறது அப்படி சொல்லி காவேரி சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அங்க இருக்கிறாங்க. விஜயும் அங்க இருந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க.
தூங்கிட்டு இருக்கும்போது சரி காவேரி என்ன பண்றாளோ, அம்மா அவளுக்கு சாப்பாடுலாம் குடுத்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்கறாங்க. இல்லடி இனிமேல் தான் போய் குடுக்கணும். அவ என்ன பண்றான்னு தெரியல. அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அவ பாவம்மா நைட்ல எப்படி இருந்தானே தெரியல. நம்மளும் பக்கத்துல இல்ல. அவ பக்கத்துல யாராவது இருந்திருக்கலாம். ஆனா யாருமே இல்லாதனால அவ ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாம்மா. நீங்க போங்கம்மா இப்பவே. அவ கூடவே இருங்க. அவளுக்கு சாப்பாடு ஏதாவது குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே சாரதாவும் சரி நான் இப்ப அவ கிட்ட தான் போறேன். அவளுக்கு சாப்பாடு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாரதா வந்து காவேரி பாக்குறதுக்காக விஜய் இருந்த வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் எப்பவும் போல தூங்கி எந்திரிச்சு யாரோ கதவு தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு காவேரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஆர்வ கோளாற போயிட்டு வேகமா கதவை திறக்கிறாங்க. ஆனா சாரதா வேற யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால விஜய் பார்க்கவே இல்லை. விஜய் உடனே முழிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. போய் கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னடி இப்பதான் நீ வர்ற? அப்புறம் யார் கதவு திறந்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாக்குறாங்க. உடனே நானாம்மா கதவை திறந்தேன் நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட காவேரி சொல்றாங்க. இப்ப எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொன்னதும் சரிடி இன்னைக்கு நான் உன் பக்கத்துலயே இருக்கேன்டி. அங்க உங்க அக்கா உன் கூட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்கா. இங்க நான் உன் கூடவே இருக்கேன். இங்கே உட்காந்து நான் அப்பளம் எல்லாம் போட்டு இங்கேயே வேலை பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா இல்லம்மா நானே பாத்துக்கிறேன். அப்புறம் உனக்கும் இதே மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ண? நீ அங்க போமா நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட காவேரி சொல்றாங்க. இல்லடி உனக்குதான் ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும்போது உன் கூட யாராவது இருந்தா தானே நல்லா இருக்கும். நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிங்க. இல்லம்மா நீ போமா நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கதவை சாத்திட்டு அந்த நேரத்துல கரெக்டா சாரதா கதவை திறந்துட்டு ஏதோ ஒண்ணு சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து பேசுறதுக்காக வர்றாங்க. விஜயும் காவேரியும் உள்ள நிக்கிறத பார்த்துட்டு சாரதா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இவன் இப்படி இங்க வந்தான் வந்து தலைமறைவா இருக்கான்னு சொன்னாங்களே அன்னைக்கு கூட போலீஸ் வந்து இங்க எல்லா இடத்தையும் பார்த்தாங்களே அப்படி இருக்கும்போது இவன் இப்படி இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. உடனே அத்தை அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து கூப்பிடுறாங்க. தம்பி உன்னதான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். உன்னால எங்களுக்கு வேற பிரச்சனை. காவேரியை வேற போலீஸ் விசாரிச்சுட்டு போச்சு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தம்பி இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு நான் எப்படி அத்தை இருக்க முடியும்? அதனால காவேரி பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். நீங்க தான் காவேரிக்கு ஏதோ நோய் வந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கீங்க. நான் காவேரி இந்த பக்கத்துல இருந்து பாத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா எங்களுக்கு தெரியும் எங்க பொண்ணை பாத்துக்கிறது நீங்க பாத்துக்கிட்ட லட்சணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. எனக்கு எதுக்கு அந்த மாமி வந்து இந்த வீடை சேர்த்து கொடுத்தாங்கன்னு இப்பதான் தெரியுது. நீங்க தான் அந்த மாமி கிட்ட பேசுனீங்களா அந்த ரூமே சேர்த்து கொடுக்க சொல்லி? இங்கேயும் காவேரி இங்க வந்து இங்கே போக அங்க போக இருந்துட்டு இங்கேயே கொடுத்தன பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. இல்ல அத்தை அப்படின்னா இல்ல அத்தை. நீங்க அப்பளம் போடுறதுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிதான் வந்து மாமி கொடுத்துருப்பாங்க. நான் எதுவும் சொல்லவே இல்லையே அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. காவேரி இருந்துகிட்டு அம்மா நீங்க எது எடுத்தாலும் தப்பா சொல்லாதீங்கம்மா. விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாதுமா. விஜய் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுனாலதான் இங்க வந்தாங்க. மற்றபடி விஜய் வந்து வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வெண்ணிலா பொண்ணு வேற மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கு. அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ்லயும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. எப்பனாலும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க இருந்து போங்க தம்பி அப்படி சொல்றாங்க. உடனே காவே வந்துட்டு அவர் இங்கதான் இருப்பாரு. எனக்கு உடம்பு சரியா இருக்கு இங்கதான் இருப்பாரு. நீங்க என்னை பத்தியும் பேசக்கூடாது. அவரை பத்தி கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை எதிர்த்து பேசுவாங்க காவேரி. விஜய் வந்துகிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.